ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலகட்டத்தில் குறிப்பாக தேர்ட் ட்ரைமஸ்டரில் 7, 8, 9 மாதங்களில் பல கர்ப்பிணிகளுக்கு பெண்ணுறுப்பில் வலி, அழுத்தம், வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கிறது. இது மாதிரியான நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கும். இது சாதாரணமாக, இல்லை குழந்தைக்கு எதுவும் ஆபத்தை ஏற்படுத்தணுமா, இல்லைனா உடனே ஹாஸ்பிட்டல் போகணுமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இல்லை வீட்டில் ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் பயன்படுத்தணுமா அப்படின்னு கூட கேட்குறீங்க. இது எல்லாத்த பற்றின தெளிவான மருத்துவ விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த வீடியோவில் அது எல்லாமே தெளிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்கள் ப்ரெக்னன்சி அண்ட் உங்கள் குழந்தைய பற்றின A to Z டீட்டெயில் அப்படிங்கிறது டெய்லி அப்டேட்டடாக வருது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பெண்ணுறுப்பில் வலி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக கர்ப்பத்தோடைய கடைசி மாதங்களில் குழந்தை வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. செகண்ட் ட்ரைமஸ்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட 3/4 1 கிலோ அளவுக்கு தான் உங்கள் குழந்தை இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தேர்ட் ட்ரைமஸ்டரில் எப்போ என்ட்ரி ஆகுறீங்களோ அப்போலேருந்து குழந்தையோட வெயிட் அதிகமாக போட ஆரம்பிக்கும். இதனாலேயும் உங்களுக்கு பெண்ணுறுப்பில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குழந்தை தலைகீழ் நிலையில் இருந்தாங்கன்னா, அதாவது நார்மலாக குழந்தை உங்களுடைய செகண்ட் ட்ரைமஸ்டர் வரைக்கும் உட்கார்ந்த நிலையிலே தான் இருப்பாங்க. தேர்ட் ட்ரைமஸ்டருக்கு மேலே குறிப்பாக 8 மாதத்துக்கு மேலேனா அவங்களோட பொசிஷன் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா பிரசவத்துக்கு தயாராகிறதுக்காக. அப்படி தயாராகிறதுக்காக அவங்க தலைகீழ் நிலையில் திரும்பி உங்களுடைய இடுப்புடைய பெல்விக்கில் உட்காருவாங்க. அப்பையும் உங்களுக்கு பெண்ணுறுப்பில் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இடுப்பெலும்புகள் ரொம்ப தளர்வடைய ஆரம்பிக்கும். ஏன்னா பிரசவத்துக்கு தயாராகிறப்ப கட்டாயம் எல்லாருடைய இடுப்பெலும்புலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பெல்விக் பெயின் வரலாம், இல்லை பேக் பெயின் வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதனாலையும் பெண்ணுறுப்பில் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையோடைய கீழ்ப்பகுதியில் அதிகப்படியான அழுத்தம் போகும். குழந்தையோட தலை அடி வயிற்றுக்கு வந்த உடனே அதனாலையும் உங்களுக்கு பெண்ணுறுப்பில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பெண்ணுறுப்பில் குத்துறது, இல்லை அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறப்ப வலி வர்றது, படுக்கையில் திரும்பி படுக்கிறப்ப, இல்லை புரண்டு படுக்கிறப்ப இப்போ நான் வலி எடுக்கிறது, இடுப்பு பகுதியில் ஒரு வித அழுத்தம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான பெண்களுக்கு குத்துறது போன்ற உணர்வும் வலி உணர்வும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நார்மலானது. கர்ப்பப்பை விரிவடைகிறது, குழந்தை வெயிட்டு, இது எல்லா காரணங்களாலையும் ஏற்படக்கூடியது தான். வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது செகண்டாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வலி வருது அப்படின்றத தாண்டி வெள்ளைப்படுதல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, இதனால எதுவும் ஆபத்து வருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பொதுவாக கர்ப்ப காலகட்டத்தில் ஹார்மோன் மாற்றங்களால் பல மாற்றங்கள் உடம்புல ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த சாதாரண வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது. வெள்ளைப்படுதல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேண்டிஸ் நனைகிற அளவுக்கு கூட வெள்ளைப்படுதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக உங்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் வெள்ளை கலரில் இல்லை அப்படின்னா பால் நிறத்தில் இருக்குது. அதுவும் லேசான தன்மையில் தான் இருக்குது. குறிப்பாக அதில் எந்தவித ஸ்மெல்லும் இல்லை கலர் சேஞ்சும் இல்லை, அதனால் எதுவும் அரிப்பும் இல்லை. ஆனால் வெள்ளைப்படுதல் மட்டும் அதிகமாக படுதுன்னா இது நார்மல் ஹார்மோன் மாற்றங்களால் வருது, பிளட் சர்க்குலேஷனால் வருது. இதனால் உங்களுக்கோ உங்கள் குழந்தைக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லை. குழந்தை நல்ல பாதுகாப்பாக தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எப்போ இது ஆபத்தானதாக மாறும் இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சில சிம்டம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே டாக்டரை பார்க்குறதும் அவசியம். உங்களுடைய வெள்ளைப்படுதல் பச்சை கலர்லையோ இல்லை மஞ்சள் நிறத்துலையும் அதிகமாக வெளியேறுது. குறிப்பாக அதில் ஒரு வித ஃபிஸ்ஸி ஸ்மெல்லோ இல்லை அப்படின்னா ஒரு வித கவிழ்ச்சி ஸ்மெல்லோ, ரொம்ப துர்நாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஸ்மெல், பேட் ஸ்மெல் வருது அப்படின்னாலும் சரி, இல்லை கடுமையான அரிப்பு ஏற்படுது, உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டே புண்ணாகிற அளவுக்கு இருக்குது, யூரின் பாஸ் பண்ணவே முடியல, ஒரு வித எரிச்சலும் வலியும் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் சரி, அதே போல் இரத்தப்போக்கு லைட்டாக உங்களுக்கு ஸ்பாட்டிங் மாதிரி வருது, தண்ணீர் போல் தொடர்ந்து வெளியேறிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி, அது ஒரு சில நேரங்களில் பனிக்கூட நீர் ரிலீஸ் ஆகிறது கூட உணர்த்தக்கூடியது தான் அந்த தண்ணி மாதிரி லீக்கேஜ் ஆகிறது. வெறும் வெள்ளைப்படுதல் வருதுன்னா அதோடைய டிஃப்ரெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பனிக்கூட நீர் நார்மலாக நம்மளுக்கு யூரின் போவோம்ல, அது மாதிரி உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதியில், குறிப்பாக யோனி பகுதின்னு சொல்லக்கூடிய பீரியட் வரக்கூடிய பகுதியிலேருந்து நீர் வருதா அப்படின்றத பாருங்கள். அப்படி வந்தாலும் அது ஆபத்தானது தான். தொடர்ந்து அதிகமான வலியோடு இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, இல்லை அப்படின்னா குழந்தையோட அசைவு கம்மியாக இருக்குன்னா, இது எல்லாத்துக்குமே உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். இது எல்லாம் குழந்தைக்கு ஆபத்து அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள். இப்போ ஓகே, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பியூர் வாட்டர் வச்சு தான் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட் வாஷ் பண்ணணும். குறிப்பாக சோப்பு, லோஷன், எந்தவித சொல்யூஷனும் யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் மேற்கொண்டு உங்களுக்கு சில இன்ஃபெக்ஷனையும் நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும். டெய்லி
நீங்கள் குளிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. உடம்பு ரொம்ப சூடானுச்சு அப்படின்னா மோர் எடுத்துக்கோங்க, இளநீர் எடுங்க, அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி உங்களுடைய இன்னர் வேர்ஸை வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் மாற்றுங்க. இந்த மாதிரி ஃபிசி ஸ்மெல்லோட அதிகப்படியான வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 2 டைம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. குறிப்பாக 3 to 4 லிட்டருக்கு மேலே வாட்ரு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து பாருங்கள். இது வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்கான சில ஃபர்தர் மெடிசன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறப்ப கட்டாயம் டாக்டர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அப்படிங்கிறது குழந்தை அசைவு எப்படி இருக்குது அப்படின்னு தான். குழந்தை அசைவை நீங்கள் கட்டாயம் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். குழந்தை அசைவுகள் குறையுது, இந்த மாதிரி வருது அப்படின்னா உடனே டாக்டரை பாருங்கள். ஓகே, இப்போ என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டருடைய கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்களாக எதுவும் லோஷன்ஸோ இதுவோ எதுவுமே எந்த மருந்துமே வாங்கி சாப்பிடவும் கூடாது, வெஜினலில் யூஸ் பண்ணவும் கூடாது. வீட்டு வைத்திய முறையில் ஏதாவது திரவம் யூஸ் பண்ணி, அதாவது பெண்ணுறுப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக சில திரவம், இல்லை தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதோ ஒரு லோஷன் வந்து வீட்டில் யூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதையுமே யூஸ் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் சுத்தம் செய்யக்கூடிய இடத்துல, அதாவது உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டில் கை உள்ளே வச்சு வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கை விரல்களில் நகம் இருக்குன்னா அதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வலி அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதையே அலட்சியப்படுத்தாதீங்க, உடனே டாக்டர்கிட்ட போயிடுங்க. டாக்டர் உங்களுக்கு ஆன்டிபயாட்டிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உங்களோட ப்ரைவேட் பார்ட்லேருந்து ரத்தமோ இல்லைன்னா தண்ணி மாதிரியோ வந்தது அப்படின்னா எதை பற்றி நினைக்காம உடனே டாக்டரை பாருங்கள். இது எல்லாமே அபாயத்தை உணர்த்தக்கூடியது. அதனால தான் சொல்கிறேன். ப்ரெக்னன்சி அப்படின்ற ஜேர்னியில் உங்களுக்கு வெள்ளைப்படுதல், பெண்ணுறுப்பு வலி இயற்கையாக எல்லா மாதங்களுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பெஷலி உங்களுக்கு 3rd ட்ரைமஸ்டரில் அதிகமாகவே கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இயல்பானது தான், எல்லா கர்ப்பிணிகளுக்கும் வரக்கூடிய ஒன்று தான். இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொன்ன முறையில், அதாவது உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகப்படியான அரிப்பு, எரிச்சல், வலி, கலர் மாற்றம், இல்லைன்னா துர்நாற்றத்தோடு வருது, இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் எந்தவித லோஷனோ மெடிசன்ஸோ யூஸ் பண்ணாமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. பஸ்ஸல்ஸ் எதுவும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சில மெடிசன்ஸ், ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களாக செல்ஃபாக மெடிசன் எடுக்காமல், ஒருவேளை ஒரு சிலருக்கு நான் 5th மந்தில் இருக்கிறப்ப எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு, அப்போ எனக்கு டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க, இப்போ எனக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னாலனா போக முடியாது, இல்லை டாக்டர் வந்து இங்கே இல்லை அப்படின்ற காரணத்துக்காக அப்போ கொடுத்த மாத்திரையை நான் இப்போவும் நான் போய் வாங்கி சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா கூடாது. அப்போ உங்கள் குழந்தையோட எடை கணக்கு வேறு, இப்போ உங்கள் குழந்தையோட எடை கணக்கு வேறு. அப்படி இருக்கிறப்ப அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கருத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் பெண்ணுறுப்பில் ஏற்படக்கூடிய வலி அண்ட் வெள்ளைப்படுதல் பற்றின A to Z டீட்டெயில் அப்படிங்கிறது. இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ரிப்ளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி வீடியோஸ் தேவை அப்படின்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோக்கு மேக் பண்ணி நான் போடுறேன். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் அமைஞ்சிருந்தால் ஒரு லைக்கு, ஷேரை, கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நல்ல நல்ல தகவல்கள் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. இந்த வீடியோக்கு கீழே நிறைய ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.